வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது ராசியில் இருக்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும். என்றைக்குமே குரு வந்து ராசிக்கு வந்தாலே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். உங்கள்கிட்ட இருக்கிற தப்பெல்லாம் வந்து அப்படியே தூண்டிக்கிட்டு, தம்பி இதெல்லாம் பண்ணிடு. தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள், வெளிநாடு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்பா சம்மந்தம் ரொம்ப நாளாக வந்து அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கேங்க, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் அப்பா வந்து உங்களை தேடி வருவார். ஸோ கொஞ்சம் பழைய பகையெல்லாம் விட்டுட்டு டேடி கிட்ட கொஞ்சம் சுமூகமாக போங்க. ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி இந்த இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ராகு இருக்கிறது. ஸோ சுக்கிரன் ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 8ஆம் தேதி 2 தேவையில்லாத விஷயங்களில் ஒரே வாக்குவாதம் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அது வேறு இல்லாமல் பார்த்திங்கன்னா சனி ராகு சுக்கிரன் ராகு அந்த தொடர்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் அது க்ரியேட் பண்ணும். தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை குடும்பத்தில் ஏற்படுத்தும். அதனால் உஷாராக பேசுங்க. ஏன்னா வந்து இதில் வந்து என்ன, குடும்பத்தில் வந்து நீங்கள் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத அந்த பழைய கதையை பேசுகிறது, முடிஞ்சு போன விஷயத்தை பேசுகிறது, 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா சனிங்கிறது வந்து ரொம்ப பழைய விஷயத்தெல்லாம் நோண்டி பேசிகிட்டு இருக்கோம். அதே சுக்கிரன் ராகு வந்து பெண்களை வந்து கொஞ்சம் அம்மா நீ எதுவும் பேசாதமான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே போட்டு தாப்பா போட்டுருங்க. ஏன்னா அவங்க பண்ணுற இன்ஸ்டாவில் உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய தர்க்கங்கள் வரும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது பெண்ணுங்கிறதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த 3 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நிறைய கலகங்கள் இருக்கும். தேவையில்லாமல் எதிர் வீட்டுக்காரன் சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், அந்த பங்காளி சொன்னான், அந்த அங்காளி சொன்னான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிக்காமல் கூலாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. எவனே கிண்டலாக பேசுவீங்க, அவன் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு கொடுத்துருவான். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டிலே இருக்கும். அம்மா வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக வந்து நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவையும் கொடுத்திங்கனாலும் ஒரு தேவையில்லாத ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி ஒன்றா இருந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு எமோஷனான ஒரு ஃபீல் இருக்கும். அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு க்ரஷ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த லெவல் போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதனுடைய இருக்கிறபோது அது நல்ல விஷயம்தான். ஸோ ஏன்னா 6ஆம் அதிபதி வந்தபோது வேலையில் வந்து புதிய மாற்றங்கள் நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் அந்த புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ 7ல் வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது ஆப்போசிட் ஆள் வந்து உங்களது முயற்சிகளை புரிஞ்சிக்க மாட்டான், உடனே ரியாக்ட் ஆக மாட்டான். அவன் வந்து இன்னும் லேட்டராக வந்து ஒரு வாரம் கழித்து புரிஞ்சுப்பான். அது வேறு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னடா அது நான் என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன், இந்த மகாப்பாவி எதுவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து வேலையில் வந்து காட்டுங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு 4ஆம் நாளையில் வரும் நாட்களில் வந்து கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி வந்து கணவன் மனைவி உறவில் வந்து அம்மாக்கும் நீங்களும் நிறைய ஒரு சிக்கல் இருக்கும். கம்யூனிகேஷன்ஸ் கேப்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி வந்து 2ல் வந்து சுக்கிரன் ராகு இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களால் உங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாவதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் நிறைய கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது அப்பா உங்களை தேடி வருவார். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேற்படிப்பு இந்த மாதிரி நல்ல பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள், தொழில் வந்து உங்களை தேடி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ 11ஆம் தேதி 12 இருக்கும்போது வருகின்ற லாபங்கள் நிறைய வந்தாலும் அதை வந்து கொஞ்சம் எமோஷனால் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சேவிங் பண்ணலாம்.
ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எது ஸ்பெண்ட் பண்ணனாலும் யோசித்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து வருகின்ற லாபங்களை நீங்கள் கொஞ்சம் தடார் புடார்னு பேசிடுவீங்க. ஸோ உதாரணம் சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து கல்யாணத்தில் பேசும்போது ஒரு எமோஷனல் எப்படியாச்சும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு திடீர்னு வாய்க்கு வந்து தான் சரி நான் போட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் செய்கிறதுக்கோ நகை போடுறதுக்கோ வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் இந்த வாரம் வந்து பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம். அதுவும் குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து நிறைய சண்டைகள் சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மெயினான பாயிண்ட்டு. ஏன்னா வந்து சனி ராகு சுக்கிரன் ராகு இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின கதையெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாகவே இறைவனை பார்த்துக்கணும். உங்களிடம் விடைபெறுவது உபலட்சுமி. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.